போலாண்டோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் லொபோவ்ஸ்கி பேர் கொஞ்சம் கட்டாவல்ல அவரோட இமேஜ போட்டுறேன் பாத்துக்கோங்க. ஸோ இவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. உக்ரைன் இருக்கிறாங்களங்க கொஞ்சம் கூட நன்றியே இல்லைங்க. அதாவது அன்கிரேட்ஃபுல் இருக்கு. நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்க எனக்கும் கொஞ்சம் இதா இருந்தது. அதனால நான் நன்றியே இல்லைங்க அப்படிங்கிறதோட நம்ம சொல்லிக்கலாம். அன்கிரேட்ஃபுல்லா இருக்கிறாருங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட அதிபர். என்னங்க எங்களையே போர்ல இழுத்து விட பாக்குறாரு அப்படிங்கிறது போல போலாண்டு தரப்பு இருந்து ஏங்க நீங்க தாங்க விருப்பம் தெரிவிச்சீங்க. நாட்டோ நாடுகள் சம்மதம் சொன்னா ரஷ்யாவோட மிசைல்களையும் ட்ரோன்களையும் உக்ரைனோட மேற்கு பயிரை தடுத்து நிறுத்துறதுக்காக விருப்பம்லாம் தெரிவிச்சிருந்தீங்க. அவங்க இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க தான் வாலண்டியரா போற மாதிரி இருந்தது. இப்ப என்னங்க இப்படி அப்படிங்கிற போல இருக்கு. ஜெர்மனில பினான்ஸ் மினிஸ்டர் வந்து வேலையிட்டு தூக்குனாங்கன்னு பார்த்திருப்போம் இல்லையா? இப்ப ஜெர்மனில அடுத்தடுத்த 2 மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெர்மனியோட கேபினெட் சஃபிள் ஆகுதுங்க. திரும்பி ரீசஃபிள் பண்றாங்க இப்போ. உக்ரைன்ல சஃபிள் ஆனது இல்ல. இப்ப அங்கேயும் சஃபிள் ஆகுது. 2வது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வேலையை தூக்கிட்டாங்க. புது டிஃபென்ஸ் மினிஸ்டரான இஸ்ரேல் காட்ஸ். அதாவது இவரை வந்து இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் பதவியில உட்கார வச்சிருந்தாரு. இப்ப அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா மீட் பண்ணி இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் இது போல விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் ஜெர்மனி ரீசஃபிள் ஆகுது? 2வது மேக்ரான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க அலையன்ஸ் கூடிட்டு இருக்கு அப்படிங்கிற பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஷஃபிள் ஆயிட்டு இருக்கு கேபினெட்லாம். ஏன் இது போல எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய நபர்களை ஷஃபிள் பண்றாங்க அப்படின்னா இதுல பிரதானமான ஒரு காரணம் இருக்கு. ட்ரம்ப் அவர்களுக்கு ஏத்தபடி செயல்படக்கூடிய நபர்கள். இது கொஞ்சம் உறவு இருக்கும் போல தெரியுது அவங்களுக்கும். ஸோ அதனால அமெரிக்கால பைடன் அவர்கள் இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நபர்கள் அவங்களுக்கு பிடித்தமான நபர்கள் இங்க இருந்தாங்கன்னா முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அவர்கள் இருந்ததா சில சாரார்கள் தரப்புல இருந்து கருத்துக்கள் வருது. இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டதுனால அதுக்கேத்தபடி ஆளுங்க ட்ரம்ப் அவர்களுக்கு ஏத்தபடியான ஆளுகள். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் கூட கொஞ்சம் பேசுறது முடிக்கிறதுக்கு ஈஸியா வேணும் இல்லையா? அவருக்கு பிடித்தமான நபர்கள் இருந்தாதானே அந்த நாடுகள்னால கொஞ்சம் ஈஸியா எளிமையா பேசிக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால இப்படி சஃபிள் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேலி அதேதான். இப்ப போர் நடந்துட்டு இருக்கு. பைடன் அவர்களுக்கு ஏத்த மாதிரி யோவ் கலட் அவர்கள் இருந்தாரு. இப்போ இது போல விஷயங்கள். இதுல இன்னொன்னு சிரிஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்ஸ்க் பகுதியிலிருந்து ட்ரூப்ஸை வாபஸ் வாங்கதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மரியா பெலூஸ்கா அவர்கள் அவங்க தரப்புல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இது போல கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏங்க அங்க போய் உட்காந்து என்னமோ வங்கு வச்சிருந்தீங்க. கீழே எத்தனை பகுதியில முட்டோம். இப்ப வந்து திருப்பி வாபஸ் வாங்குறேன் நீங்க இல்லைன்னா மீட் எடுத்துருவீங்களா அங்க இருந்து ஆழம் கூட்டிட்டு வந்து அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப 3rd வேவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 3rd வேவ் ஆஃப் அஃபென்ஸ் ரஷ்ய தரப்பு இருந்து ஆரம்பிக்கும் போது உக்ரைன் அங்க இருந்து ரிட்ரீட் பண்ணிதான் ஆகணும். அதாக அவங்களே சொல்லிட்டு வெளியே வந்தாங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினாலதான் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற போல பரவலா கருத்துக்கள் இருக்கு. அதாவது என்னன்னா செரிஸ்கி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட அந்த கர்ஸ்க்குள்ள போனதுக்கான காரணம் கூட பைடன் அவர்கள் தான். ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சோன்னு மனமாற்றம் வந்துச்சு பாருங்க. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் உறுதியா இருந்தார். கர்ஸ்க்ல இருந்து பின் வாங்க மாட்டேங்க. அது மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஓபன் பண்ணி அங்கேயே நாங்க உட்கார்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அங்கிருந்து பின்வாங்கறதா சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாங்க. இப்போ ரஷ்யா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்கப்பா நடந்து போச்சு. 2022ல இந்த பிரச்சனைக்கு முன்னாடி உறவுகள் எப்படி இருந்தோம். நான் இந்த ஆபீஸ் விட்டுட்டு போகும்போது என்ன மாதிரி உங்களோட வரவு செலவு பண்ணுமோ அது போல பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வழி இருந்துன்னா சொல்லுங்க பேசலாம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் கேட்டா ரஷ்ய தரப்புல இருந்து ஏதாவது சொல்லணும் இல்லையா? சோ அதுக்கு ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. முதல்ல 4 ஒப்லாஸ்ட் இருந்து வெளியே போங்க அப்புறம் பேசிக்கலான் இருக்காங்க. ஸோ அப்ப என்னங்க 4 ஒப்லாஸ்ட் இருந்து முதல்ல வெளியே வந்துருவாங்க. ஏன்னா களத்துல நிலவரம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கிறாங்க. நானும் மேப் வரைகிறேன். அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு பக்கம் குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. தினமும் இதே வேலையா போச்சு ரஷ்யாக்கு. ரொம்ப வேகமா செயல்படுறாங்க களத்துல. சரி நான் நாளையில இருந்து மேப்பீடியாக்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதுக்கப்புறம் மேப்பீடியாக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாவே இந்த தடவை பார்த்துடலாம். அது கீழே இருக்கக்கூடிய கர்சன்ல இருந்து மேல இருக்கக்கூடிய கர்ஸ் தெளிவா பார்க்கலாம். எதுக்காக இந்த பிரச்சனைக்கு வந்தோம்னா ட்ரம்ப் அவர்கள் வந்ததுனால உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளோட அரசியல்லையும் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இஷிபா அவர்கள் கூட இதுக்கு மேல கொஞ்சம் இண்டிபெண்டா இருக்கலாம், விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதே சில சாரார்ல எப்படின்னா அதாவதுங்க அமெரிக்காவோட மனநிலை தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் பைடன் அவர்களோட அரசாங்கத்துக்கு மனநிலை ஏற்ப கணிச்சு சிறப்பா செயல்படுறதுக்கான நபர்கள் இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டார் இல்லையா? அவரோட கணிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு
சிறப்பா செயல்படுறதுக்காக புதுசா நபர்கள வைக்கிறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? அதெல்லாம் அவங்க நாடு, அவங்களுக்கு வேணுங்கிறவங்கள வைக்கிறாங்க அப்படிங்கிறதுல இரு தரப்புல இருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்ககிட்ட குடுத்தாச்சு. நீங்களே அலசி ஆராய்ஞ்சு எத வேணாலும் எடுத்துக்கலாம். மேபி சில்ஸ்கி அவர்கள் சரி பெருமளவுல அடி வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக கூட ட்ரூப்ஸ வித்ட்ரா பண்றதுக்கு அவர் முடிவு எடுத்திருக்கலாம். அத விட்டுட்டு இப்படிலாம் பேசினா எப்படிங்க அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? சோ இது போல நிலவரங்கள் இருக்கு. அடுத்தது இந்த சைனா, இந்த பாகிஸ்தான்குள்ள வர்றதுல வந்து பல விஷயங்கள் வந்து விட்டடிச்சாச்சு. அது நம்ம இதுல வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற போல நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாங்க. அவரு ஈரான இந்த தடவ மிக பெரும் அளவுல எதிர்க்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் அவர் பேசுற விஷயங்கள், மேடை பேச்சுக்கள், எலக்ஷன் டைம், பிரச்சாரம் டைம்லலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது, ஒண்ணு ஈரான புரொடெக்ட் பண்ணணும்னா சீனாக்கு பாகிஸ்தான் ரொம்ப தேவை. முதல்ல சீனாவ புரொடெக்ட் பண்ணிக்கவே பாகிஸ்தான் தேவை. 2வது பாகிஸ்தான்ல அமெரிக்காவோட பேஸ் இருக்குது. ஈரான சுத்தி வளைச்சு பல முனைகள தாக்குதல் பண்றதுக்கு. ஆல்ரெடி ஈரான்ல வந்து பாகிஸ்தான்ல இருந்து பார்டர் பிரச்சனையில தீவிரவாத தாக்குதல் நடக்குது. 10 ஈரானோட போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு செய்திகள் பார்த்தோம். இப்போ சைனாவோட படைகள் அந்த பகுதியில அதிகமாயிருச்சு அப்படிங்கும்போது, மேபி ஈரானுக்கு கொஞ்சம் புரொடெக்டடா இருக்கலாம். அந்த பகுதியிலிருந்து பெருமளவுல தாக்குதல் இல்லாம அந்த பக்கத்த சேவ் பண்ணலாம். மேல ரஷ்யா இந்த அசர்பைஜான சேவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஈரான் தன்னை தற்காத்துக்கணும். இதுக்கு ரஷ்யா சிரியாலயும், ஈராக்லயும் அவங்க சிரியால அவங்களோட படைகள் இருக்கு. ஸோ அத வச்சு ரேடார வச்சு ஏதோ ஓரளவுக்கு புரொடெக்ட் பண்ணி குடுக்கறதுல ரஷ்யா ஒரு சைடு அண்ட் சைடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரிக்ஸ் நாடுகள் இருக்காங்க. எக்கனாமிக்கலி ஈரானுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் சில பலது நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வேளை அக்ரஸிவா ட்ரம்போட அரசாங்கம் இருக்கும்போது, மேபி சீனா இங்க உள்ள இருக்கும்போது, பாகிஸ்தானுக்குள்ள இருக்கும்போது, அது ஈரானுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிறதால சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருந்துச்சு. பட் ஆனா அங்க பத்த வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீனா வேணும்னே வம்படையா ஏதோ ஒண்ணு பத்த வச்சுச்சுன்னா நம்மளுக்கு பெருஞ்சிக்கலா போயிரும். ஸோ இப்படியும் சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருக்கு. இதனால பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ண போகுது சீனா? ஏன்னா இந்த டயலாக நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். சீனா போன நாடும், ஆம போன வீடும் எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா இருந்திருக்கு அப்படிங்கிறது போல நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் குறிப்பா இந்த மாலத்தீவ்ஸ்லாம் எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா இருந்ததுன்னு பார்த்தோம். மாலத்தீவ்ஸ்ல ஒரு கட்டத்துல இந்தியா கோ அவுட் அப்படின்னாங்க. இப்போ இந்தியா கம் அப்படிங்கிறது போல கூப்பிடுறாங்க இல்லையா? அதே போல கூடிய சீக்கிரத்துல பங்களாதேஷ்லயும் இந்தியா கம் கம் இந்தியா அப்படிங்கிறத கூப்பிட்டுருவாங்களான்னு இருக்கு. அதுக்கான காய் நகர்வுகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மனமாற்றங்களும் இப்ப பங்களாதேஷ்ல ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வரக்கூடிய செய்திகள வச்சு பார்க்கும்போது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாரியான காய் நகர்வுகள் இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் இந்த பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம துருக்கி. துருக்கியோட டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டரும், ரஷ்யாவோட டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டரும் இணைஞ்சு அதுக்கு வந்து கருங்கடல்ல இதுக்கு மேல இவங்க தான். கிரீமியா ரஷ்யாவுக்கு தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கிரீமியால ரஷ்யா தான். ஏங்க மால்டோவால பிரச்சனையா இருக்கு. மாயா சண்டோ அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. என்னப்பா பேசுற நீ? அப்படிங்கிற சில சாராருக்கு இருக்கும். இப்போ நம்ம ஜார்ஜியால என்ன சொல்லியிருந்தோம்? அதிபருக்கு வந்து பெருமளவுல பவர் கிடையாதுங்க. ஜார்ஜியன் பார்ட்டி ஒன்ஸ் ஒரு செஷன போட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆயிருவாங்கன்ட்டு. இப்ப ஜார்ஜியால வந்து சிமெண்ட்ட போட்டு பூசிட்டாங்க. இதுக்கப்புறம் அது பிரசிடென்ட் என்ன நினைச்சாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ஜார்ஜியால ட்ரீம் பார்ட்டி இருக்கிறாங்க இல்லையா? ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டி. அவங்க நினைக்கிறது அதுக்கு மேல அங்க நடக்கும். பிரைம் மினிஸ்டருக்கா மிக பெரும்பான்மையான பவர்ஸ் இருக்கு ஜார்ஜியால. சோ அதேதாங்க. இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா, மால்டோவாலயும் அப்படிதான். அங்க அதிபரா வந்து மாயா சண்டே அவர்கள் ஜெயிக்கலாம். ஆனா இப்ப வரக்கூடிய எலக்ஷன் ரிசல்ட் அதாவது பொட்டி மால்டோவால இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் எல்லா ஸ்டேட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் ஃபேவரா இருக்கக்கூடிய ப்ரோ ரஷ்யன் கேண்டிடேட் சொல்றாங்களே எதிர்கட்சி. சோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான ஓட்டு அவர் தான் லீடிங்ல இருந்தாங்க ஜெயிச்சிருவாங்கன்ட்டு. இந்த ஒரு பொட்டி ஓபன் பண்ணோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரும்ல அதே போலதான் ஒரே ஒரு ஊரோட பொட்டியை ஓபன் பண்ணாங்களா இல்லையா சண்டோ அவர்களோட ஓட்டு அப்படி சொயங்கன்னு மேல ஏறிச்சு. யாருன்னு கேட்டீங்கன்னா டயஸ்பரா வேற யாரும் இல்ல யூரோப்பியன் யூனியனோட பொட்டிகள் வெளிநாட்டுல போய் அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க போட்ட ஓட்டுல ஸ்வைங் அப்படின்னு போய் பீக்ல ஏறி உக்காந்தாங்க. யூரோப்பியன் யூனியன்ல போய் உட்காந்து ஓட்டு வாங்கி வாழ்றாங்க அப்படின்னா அவங்க யூரோப்பியன் யூனியன்ல சேர்றதுக்கான கொள்கை ப்ரோ யூரோப்பியன் லீடர்ஸ்க்கு தானே ஓட்டு போடுவாங்க. சோ அதனால அவங்களுக்கு விழுந்திருக்கு. இதுல இன்னொரு கேள்வி வந்திருக்கும். ஏங்க மால்டோவாக்கு ரஷ்யாவுக்கு அதிகமான தொடர்பு இருக்கு. இப்போ மால்டோவால இருந்து ரஷ்யால அதிக பேர் வாழ்ந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிறவங்களுக்கு கேட்டீங்கன்னா 10,000 ஓட்டுகள் தான் மொத்தமாவே அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க மால்டோவால இருந்து. ஆனா ஆக்சுவலா 1,80,000 பேர் இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் இருக்கு. அங்க ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்தது அந்த எலெக்ஷன் டைம்ல. ஏங்க நானும் மால்டோவன் தாங்க, டயஸ்பரா தாங்க. ஏங்க எங்களுக்குலாம் இல்லீங்களா? அப்படிங்கிறத அவங்க தரப்புல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ரஷ்யா தரப்புல இருந்து அங்கீகரிக்கல அப்படிங்கிற சொன்னாங்க. பட் இருந்தாலுமே
என்னதான் அதிபரா இருந்தாலும் அவங்களுக்கு பவர் கிடையாது மால்டோவால. அங்க பார்லிமென்டரி எலக்ஷன் அடுத்த வருஷம் நடக்க இருக்கு. ஸோ அந்த டைம்ல இதே ஸ்விங் போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பா ப்ரோ ரஷ்யன் இருக்காங்க தெரியுங்களா? அவங்க தான் பார்லிமென்ட்ல மிக பெரும்பான்மையான மெஜாரிட்டில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா மக்களும் பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. நாங்க மால்டோவன் மக்களான நாங்க இது போல எந்த விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். நாங்க உங்களை தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறது போல குரல்கள் மால்டோவால வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை பார்லிமென்ட்ரியில ப்ரோ ரஷ்யன் வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது, மேபி அங்க சூழ்நிலைகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ ரஷ்யாக்கு கொஞ்சம் ஃபேவரா தெரியுது. அந்த இதுல வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஒரு வருஷத்துல மேபி என்ன வேணா நடக்கலாம். பட் ஈயூல சேர்றதுக்காக சில பல முக்கியமான விஷயங்கள், காய் நகர்வுகள் எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பார்லிமென்ட் சப்போர்ட் வேணும். ஒரு வருஷத்துக்குள்ள நடக்குமா? இல்ல இழுத்தடிக்க போறாங்களான்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு பெரும்பான்மை வேணும், ஓட்டு வேணும். இது போல பல விஷயங்கள் இருக்கு. இல்ல அடுத்த எலக்ஷன்ல வந்து இந்த பார்லிமென்டரி எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்றாங்களான்னு தெரியல. ஸோ அது சிக்கல் தான். இப்ப பேச்சு அப்படின்னு வரும்போது எல்லாமே பேச்சு தானே. இப்போ உக்ரைன்ல மிக பெரும் அளவுல கை கழுவி விட்டாங்க. இப்ப கூட இப்போ நான் இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வர செய்தி. டைட்டிலு இந்த இத மட்டும் பார்த்தா தெளிவா உள்ள போய் படிக்கல என்ன ஏதுன்னு. பட் ஆனா ட்ரம்ப் அவர்கள் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்ததா சொல்லப்பட்டு வருது. அதாவது நாட்டோக்கே ஃபண்டிங் கிடையாது இதுக்கு மேல அப்படிங்கிறது போல பயங்கர ஷாக்கிங்ல யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்ட குடுத்துரலாம் ஜனவரிக்கு முன்னாடி அப்படிங்கிற யோசிக்கலாங்க. பட் ஆனா இப்போ செனட்லயும் சரி, ஹவுஸ்லயும் சரி பெருமளவுல மெஜாரிட்டி இருக்கிறது ரிப்பப்ளிகன்ஸ்க்கு தான். சட்டம் செல்லாதுங்களே அப்படிங்கிற போல இருக்கு. அப்படியா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா வரலாற்றிலேயே இருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப்க்கு இப்ப இருக்கிறது மிக பெரும் அளவுல பவர் இருக்கு. அவர் என்ன வேணா யோசிச்சு என்ன சட்டத்தை வேணாலும் நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவை திரும்பவும் கிரேட் ஆக்குறதுக்கு அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாரு. பல நாடுகள்லயும் எக்கனாமிக்கலி ஸ்டேபிளா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்னால பல நாடுகள் எக்கனாமிக்கலி அடிவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா என்னங்கெல்லாம் தெரியல. நட்பு நாடுகளும் சரி, எதிரி நாடுகளும் சரி பயங்கரமா அடி வாங்குவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லைன்னு பல அனலிஸ்டர் வந்து கிளியரான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா எதையுமே நம்மளால கிளியரா பிக்சர் அவுட்டே பண்ண முடியல. எதை நம்ம யோசிச்சாலும் எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது போல ஒரு ஒரு விஷயம் நடக்குது. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட மனமாற்றங்கள்லாம் தெரியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இணக்கமா போயிருவாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இது வரைக்கும் முடியவே முடியாது. 1991 பார்டர்ன்னு கேட்டாரு. இப்ப ஏதாவது மாற்றம் இருக்கா அவர் மனசுல அப்படிங்கிறத இன்னும் சில மாசங்கள நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு வேளை ரஷ்யாவும் அமெரிக்காவும் உட்காந்து பேசுறாங்க. ஏதோ ஒரு டீல் ஒத்து வந்துருச்சுன்னா, அத ஒத்துக்க சொல்லி உக்ரைனுக்கு அழுத்தம் குடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போ ஹங்கேரிக்கு போய் ஜெலன்ஸ்கி அவர்கள் போயிருக்கிறாரு. அங்க மீட்டிங் நடந்தது இல்லையா? நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? எமர்ஜென்சி மீட்டிங். ஸோ அதெல்லாம் போய் பார்க்கும்போது, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அங்கேயும் கொட்டி தீர்த்திருக்கிறாரு அவரோட ஆதங்கங்கள்லாம். விருப்பம் இல்ல அப்படிங்கிறதும் தெரியுது. பட் முடிவுகள் ஏதாவது மாறுமா அப்படிங்கறது போல பொறுத்துன்னு பார்ப்போம். அடுத்தது துருக்கியும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரும் சரி, ரஷ்யாவோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர், துருக்கியோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர். ஸோ இவங்க 2 பேரும் கூடி உட்காந்து பேசியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த பிரிக்ஸோட அவுட்கம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அவுட்கம்ம வந்து பாத்தீங்கன்னா, வச்சு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கிறாங்க. ஏன்னா துருக்கி பார்ட்னர் கண்ட்ரியா மாறிட்டாங்க. மேபி பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய சாராம்சங்கள ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்விங்ல வந்து ஃபாஸ்ட் அப் பண்றாங்களா ரஷ்யா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதனால ட்ரம்ப் அவர்கள் காண்டாவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நெகோசியேஷனுக்கு வெயிட் ஏத்துறதுக்காக ரஷ்ய தரப்பு இதை செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. அடுத்தது லுத்துவேனியா. அது இத்தனை நாளா லாத்வியா, லுத்வேனியா, எஸ்தோனியா இவங்கள பெருமளவுல உக்ரைனுக்கு உதவிட்டு இருந்தாங்க. இப்ப அதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் போல தெரியுது. ஏன்னா லுத்வேனியா தரப்பு இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உக்ரைன் இதுக்கு மேல எங்க கிட்ட அதிகமான ஆயுதங்கள் வாங்குறாங்க அப்படின்னா, அதுக்கான முறைகளை ஈஸி பண்ணி தரோம். ஏங்க போரே முடிய போகுதுங்கிறாங்க. இப்பதான் ஈஸி பண்றீங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள் பல அனலிஸ்ட் தரப்புல இருக்கு. பட் ஆனா, இப்ப இது போல முடிவுகள் எடுத்திருக்கதா சொல்லப்பட்டு வருது. பரவாயில்ல இப்பவாவது எடுத்தீங்களே அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருக்கு. இப்ப அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா வந்து 14 போட்டுகள வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு குடுக்க போறாங்களாமா. 2வது ரொமேனியா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு பேஸ் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அதுவும் குறிப்பா நேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காகவே பிரத்யேகமா இதுக்கு முன்னாடி F-16 பார்த்தோம். இப்போ நேவிக்கு ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காகவே பிரத்யேகமா வந்து பாத்தீங்கன்னா, பேஸ் அமைச்சு ரெடி பண்ண போறதா சொல்லிக்கிறாங்க. உக்ரைன்ல எலக்ஷன் நடந்தானே ஆகணும். எலக்ஷன் நடந்துச்சுன்னா எப்படி ஜெலன்ஸ்கி அவர்கள் வெஸ்டர்ன வந்து உக்ரைனோட மக்கள் இன்னமும் நம்புவாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. இப்ப எப்படி மால்டோவால வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கு. டயாஸ்பரா அதாவது உக்ரைனோட மக்கள் பெருமளவுல உக்ரைன்ல இருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு போயிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன்ல செட்டில் ஆகக்கூடிய மக்கள்லாம் பெரும்பான்மையா ப்ரோ வெஸ்டர்ன் நபருக்கு தானே ஓட்டு போடுவாங்க. ஸோ அதே போல
உக்ரைன்ல எலக்ஷன் வரும்போது, உக்ரைனோட டயாஸ்பரானால ப்ரோ உக்ரைன் மென்டாலிட்டில இருக்கக்கூடிய நபர் எலக்ஷன்ல ஜெயிப்பாரா? அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உக்ரைன பெருமளவுல திரும்பியும் ரீபில்ட் பண்ண போறாங்களா? அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சுது. இப்போதைக்கு டெம்பரவரியா ரஷ்யா கேட்கலாம் சரின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சுருவாங்களான்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன மாரியான முடிவுகள் இங்கலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, ஓரளவுக்கு செய்திகள் பிளஸ் ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கலந்து ஒரு கலவையா இந்த பதிவுல பார்த்திருப்போம். அடுத்தடுத்த பதிவுகள் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரங்கள் வர ஆரம்பிச்சிரும். ஒண்ணு இதுல, ஒண்ணு அதுலன்னு மாறி மாறி வரும். செந்தல் டிகோ, செந்தல் டிஃபென்ஸ். ஸோ 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வாட்ஸ்அப் லிங்க்கையும் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே நம்ம சேனலையும் மதிச்சு யூடியூப் 4, 5 பேத்துக்கு கொண்டு போய் பார்க்க சொல்லி சஜெஸ்ட் பண்ணும். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள போடுறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.